50க்கும் மேற்பட்ட வாடிக்கு போயிருந்திருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த வாடியிலுமே எங்கள் மாடு இன்ன வரைக்கும் கட்டுப்பட்டதே இல்லை. அப்படி எங்கள் மாடு எப்போதுமே இந்த ரைட் கார்னரில் தான் கொம்பு அடித்து வரும். அதனாலே பாதி பேர் போட மாட்டாங்க. அதிகமாக இது வீர விளையாட்டுங்கிறதுனால உயிர் சேதம் ஆனாலும் அது அந்த இடத்துல போய் இறங்கி நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லை. இதில் ஒரு 4-5 பேரை அன்னைக்கு சம்பவம் பண்ணியிருக்கு மாடு. அது வேற லெவலில் இருந்துச்சு. இதில் மண்ணு குத்த வர்றது எதுக்கு, என்ன காரணம், அது என்ன ட்ரைனிங் அது? மாடு தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கும் அது தெய்வமாக தான் இருக்குது. தெய்வம் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலில் விழுந்து தான் நாங்கள் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கே ஓட்டுவோம். அது நெத்தியில் போட்ட துணூரை வச்சு தான் நாங்கள் எல்லோரும் எடுத்து பூசிக்கிட்டு நமக்கு காயம் ஏற்படாமலோ நம்ம உயிருக்கு எதுவும் நடக்காமலோ வர்றது காரணமே இந்த தெய்வனால தான். உயிர் போயிடும், இந்த லெக்கில் காயப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என் விளையாட்டு, என் பாரம்பரியம், நான் விளையாடணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் வராங்க. மாட்டோட கொம்பு ஒரு மாதிரி கட்டை கொம்பு இருக்குது, குட்டை கொம்பு இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஷார்ப்பாகவே இருக்கும், வளர்ப்புலேயே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வாடிக்கையில் உள்ளே போயிட்டு தொழில் நிற்கும் போது மாடு உங்களை பார்த்து நிற்குமா, இல்லை அது ஒரு கையை காமிச்சா அப்படி போதும் முன்னாடி நின்றுவாங்க. எப்படி கட்டுப்படுது உங்களுக்கு? அவங்க மாட்டை பிடிச்சிட்டோம், என் மாட்டே இவன் பிடிச்சிட்டான்டா, இவன் எனக்கு ஊருக்குள்ள போகிற அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல, ஜல்லிக்கட்டுங்கிறதே ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் வைக்கக்கூடிய ஒரு பந்தயம் தான். நம்ம ஜெயிக்கிறது மாட்டு கையில் இருக்குது. நம்ம மாடு நல்லபடியாக விளையாண்டு வந்தால் அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். கலாச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க. வீர விளையாட்டு விளையாண்டு அவன் ஒரு மாடு குத்தி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஒரு வீரன் செத்தா அது நம்ம இந்த ஜல்லிக்கட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. குறிப்பாக அந்த பீட்டான்ற அமைப்பு பயங்கர இது பண்ணி நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அப்புறம் பல தடைகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அதுக்கு தீர்மானம்லாம் போட்டு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டில் மாடு மட்டும்தான் வைப்பீங்களா, மாடு பிடிக்கிறவங்க ட்ரைனிங்கும் சரௌண்டிங்கில் இருக்குதா? இந்த இப்போ எங்கள் பள்ளத்திட்டி பாய்ஸு, இப்போ எங்கள் பாய்ஸ்லாம் மாடு பிடிப்பாங்க. நிறையா கோச்சிங் கொடுக்குறது இவங்கள வச்சு தான் நாங்கள் போடுவோம். இவங்களே போட்டு பழகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கோயிலூர் ஜல்லிக்கட்டில் ஒரு 5 ப்ரைஸ் கிட்ட வாங்கினோம். அண்டா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், 2 வெள்ளி நாணயம், ஒரு தங்க காசு. அப்புறம் மெய்யநாதன் அவர் கொடுத்து 1000 ரூபா காசு வரும். அப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு திருவிழா ஆரம்பித்தாச்சு. நம்ம முதல்ல ஒரு மாடு பார்த்தாச்சு. அடுத்த மாடு அழகர் வந்தவுடனே பயத்தை காட்டிட்டாரு. அந்த அழகரின் உரிமையாளர் வீர தமிழச்சி விஜயபாண்டி அவர்களும் அவருடைய உறவினர்களும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போது ஜல்லிக்கட்டுக்கு அழகர் கூட எத்தனை வாடிவாசல் இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க இந்த மாடு வந்ததுக்கப்புறம்? 50க்கும் மேற்பட்ட வாடிக்கு போயிருந்திருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த வாடியிலுமே எங்கள் மாடு இன்ன வரைக்கும் கட்டுப்பட்டதே இல்லை. அப்படி எங்கள் மாடு எப்போதுமே அந்த ரைட் கார்னரில் தான் கொம்பு அடித்து வரும். அதனாலே பாதி பேர் போட மாட்டாங்க. அது என்ன ரைட்டு லெஃப்ட், அதில் என்ன? சில மாடு லெஃப்ட் சைடு ஏறி வரும், சில மாடு ரைட் சைடு கொம்பு ஏறி வரும். அது மாதிரி எங்கள் மாடு ரைட் சைடு தான் கொம்பு அடித்து வரும். அதனாலே முக்கால்வாசி பேர் போட மாட்டாங்க. நிறைய 2-3 பேர் போட்டுருந்துருக்காங்க. போட்டவங்களையும் தூக்கி விட்டு வீசிட்டு தான் வந்துருக்கு. அதனால இன்ன வரைக்கும் நாங்கள் மாடு அடைச்சி 50 வாடியிலையுமே இன்ன வரைக்கும் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். நம்ம தோற்று வந்ததே இல்லை. மாடு எங்கே வரைக்கும் கட்டினதே இல்லை. கட்டினதே இல்லை.
இப்போ புதுக்கோட்டைக்குள்ள மட்டும்தானே இல்லை வேற மாவட்டங்களுக்கும் மாடு போயிருக்கா? எல்லா ஊருக்குமே அடைச்சிருவோம் முக்காசி. இப்போ மதுரை அந்த பக்கம்லாம் போனோம்னா நமக்கு அவ்வளோக்கா டோக்கன் கிடைக்கிறது இல்லை. அவங்க அவங்க உள்ள அந்த புதுக்கோட்டை அந்த இதுக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மதுரை அந்த பக்கமே கொடுக்குறனால நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால நம்ம முக்கால்வாசி புதுக்கோட்டைக்குள்ளே வச்சு எல்லா வாடிலையும் அடைச்சிடுறது. டோக்கன் அடிக்கிறதா பெரிய கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த மாடு வாங்கினதுலேயே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தா என்ன ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கு மாடு? இந்த கோயிலூர் ஜல்லிக்கட்டில் ஒரு 5 ப்ரைஸ் கிட்ட வாங்கினோம். அண்டா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், 2 வெள்ளி நாணயம், 1 தங்க காசு. அப்புறம் மெய்யநாதன் அவர் கொடுத்தது வந்துட்டு 1000 ரூபா காசு ஒரு ரொக்கப்பணம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் கூடுதலாக வாங்கி ஒரே இதில் இவ்வளோ ப்ரைஸ். இவ்வளோ ப்ரைஸ் வாங்கிட்டோம். வேற மாட்டோட சிறப்பு என்ன இருக்கு அழகருக்கு? பயமுறுத்துறதை காட்டி வேற என்ன சிறப்பு இருக்கு? எங்கள் மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது மட்டும்தான் அதோட குணம் வந்து மற்றவங்கள பாயிறதோ அது முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது. மற்றபடி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் மாட்டை பார்த்துக்குவோம். அதுவுமே எங்கள்கிட்ட குழந்தை மாதிரி தான் பழகும். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பார்க்க வந்து நமக்கே பக்கத்துலலாம் போய் தொடலாம், பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஜல்லிக்கட்டுக்குன்னு போனால் மட்டும்தான் அதோட குணத்தை அது காமிக்கும். மற்றபடி எப்படி ஆண்கள்லாம் மட்டும் மாடு கோவமாகுது, பெண்கள்கிட்ட சாதுவாயிருது எப்படி? அது வந்து சின்ன வயசுலேருந்தே மதுரையில் வாங்கின மாடு. இது சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறோம். மதுரையில் வாங்கினதுனா பேர் அழகரா? அங்கே அழகர் கோயில் இருக்குனால அது இதுவாக வச்சு அழகர்னு வச்சோம். அதோடமே இது பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கனால சரி அழகர்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வளர்த்தனால இன்னும் இருக்குது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளாலு பொம்பளான்லாம் பார்க்காது. எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி குழந்தைத்தனமாக பழகும். நம்ம படுன்னு சொன்னாலும் படுக்கும், எந்திரின்னு சொன்னாலும் எந்திரிக்கும். அது நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு ஜோடனை போட்டு கொம்பு சீவி இல்லாட்டி கவுரு 2 கவுரு போட்டோம்னாவே சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிடும். முக்கால்வாசி அதனாலே பாய ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னையிலலாம் இங்கே ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டே சிங்கப்பெண்ணேன்னு பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுப்பாங்க. ஆனால் உண்மையான சிங்கப்பெண் நீங்கள் தான். இவ்வளோ பெரிய ஒரு மாட்டை எந்த ஆண்களையும் கட்டுப்படாத மட்டும் நீங்கள் கூட்டு போகிறீங்க. அங்கே வாடி வாசலை வச்சு வீர தமிழச்சின்னு சொல்லும்போது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு பொன் முறுவல் வரும். எப்படி இருக்கும் அந்த தருணம்? அது வேற லெவலாக இருக்கும். நமக்கு அந்த வீரத்தமிழச்சின்னு மைக்கில் அவ்வளோக்கு கத்தும் போது கோழி வர உள்ளவங்க எல்லாருமே சவுண்டாக கத்துவாங்க. வீரத்தமிழச்சிரா பொண்ணுனா அப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கம்பீரம் வரும். நம்ம மாடு நமக்கு இவ்வளோ பெருமையை தேடி கொடுக்குது, அப்போ நம்ம அதை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு பெருமை வந்துடும். அப்போதைக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. பயம் இருந்திருக்கா என்னைக்காச்சும் உங்களுக்கு? நிறைய அடி பயம். என்ன பயம்? அட்டியில் அடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 1-2 வாடியில் வந்துட்டு தள்ளு அட்டின்னு சொல்லி போட்டுருவாங்க. மாடு தொடர்ந்து போட்டு அணைக்கிறனால மற்ற மாட்டு கொம்புங்க வந்து நம்மளை வந்து பாய ஒடியாந்துடும். இப்போ நம்ம மாடு நம்மளை எதுவும் பண்ணாது, ஆனால் மற்றவங்கள்ட்ட மாடு நம்மளை பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பல ஜல்லிக்கட்டில் பாய்ச்சல் வாங்கியிருந்துருக்கோம். அதையும் மீறி அடைக்கணுங்கிறதுக்காண்டி முயற்சி செஞ்சு உள்ளே கொண்டே அடைச்சிட்டோம்னா அட்டிக்குள்ளே போயிட்டா குழந்த மாதிரி இழுவைக்கெலாம் வந்துடுவாங்க. கரெக்டாக அறுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா நின்று விளாண்டுட்டு குழந்தைன்றீங்களே, கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை காட்டுது குழந்தைன்றீங்களே. அதை இல்லை, அது உண்மையிலே குழந்தை தான். வீட்டில் எல்லார்ட்டையுமே எங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும். பாசத்தை இப்படித்தான் காட்டுமா அது? இல்லை, எங்கள்கிட்ட நல்லா நிற்கும். இப்போ வந்து கூட்டமாக இருக்குது, நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றுறோம்னு நினச்சிட்டு அவங்க அந்த இதில் நிற்கிறாங்க. இல்லை பயம்னு கேட்டவங்க கிட்ட ஆக்சுவலாக பயம் அந்த மாடு முட்டும், அதை பயத்தை காட்டி மாட்டை யாரும் கட்டிடுவாங்களோ அப்படின்னு பயம் வந்திருக்கா என்னைக்காச்சும்? மாடு கட்டுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தானே ஜல்லிக்கட்டு. நம்ம மாட்டை கட்டினா கட்டிட்டு போகிறாங்க, அதில் ஒன்றும் இல்லை. அவங்க கட்டிட்டா அவங்களுக்கு பெருமை, இப்படிப்பட்ட மாட்டையும் நான் கட்டிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பெருமை. கட்டலாட்டி என் மாடு ஜெயிச்சுட்டு வந்துருச்சுன்னு எங்களுக்கு பெருமை. மொத்தம் யாருக்கோ ஒரு பெருமை சேரப்போகுது. அது கட்டினாலும் சரி கட்டலாட்டியும் சரி, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், யாராச்சும் என் மாட்டை கட்டுறவங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி ப்ரைஸ் வாங்க மாட்டோம், நாங்களாவே ஒரு ப்ரைஸ் வாங்கி கொண்டே அவங்களுக்கு கொடுத்துட்றோம் பிடிச்சிருவங்களுக்கு. சப்பா சூப்பர். இப்படி சொல்றீங்க. ஆனால் சில ஜல்லிக்கட்டில் பார்க்குறோம் அந்த மாடு பிடிக்கிறவங்கள அந்த மாடு உண்மையில அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அது ஏன் அந்த ஒரு கோபத்திலையா இல்லை என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. அவங்க மாட்டை பிடிச்சிட்டோம், என் மாட்டே இவன் பிடிச்சிட்டான்டா, இவன் வந்து எனக்கு வந்து ஊருக்குள்ள போகிற அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல, ஜல்லிக்கட்டுங்கிறதே ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் வைக்கக்கூடிய ஒரு பந்தயம் தான். அதில் வந்துட்டு நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மொத்தம் நம்ம வாடியில் அடைக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறது மாட்டு கையில் இருக்குது. நம்ம மாடு நல்லபடியாக விளையாண்டு வந்தால் அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். இல்லாட்டா அது ஒரு சில நேரம் இது பண்ணிட்டா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வெற்றியை தேடி தந்துட்டு போயிடும். மொத்தம் 2 பேருக்குமே வெற்றி ஈக்குவலாக வந்துடும்ல. இன்ன வரைக்குமே எங்களுக்கு வெற்றியை தான் தேடி தந்துருக்கு, தோல்வியே தந்ததில்லை. இனிமேலும் 2025 நம்புகிறோம், இனிமேல் நிறைய வாடி அடைக்கலான் இருக்கோம், வெற்றி தான் தரும்னு நினைக்கிறோம். இல்லை அதில் குறிப்பாக உள்ள வந்து துண்டு சுற்றுவாங்க பார்த்தீங்களா? நீங்களும் துண்டு சுற்றுவீங்களா உள்ள? இல்லை, அவ்வளோக்கா நான் சுற்றினதில்லை. ஆனால் முன்னாடி வந்து நிற்பீங்க, மாட்டுக்கு முன்னாடி நிற்பீங்க நீங்கள். எனக்கு வந்து நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் நான் வாடிக்கல அவ்வளோக்கா போனதில்லை. ஃபஸ்ட் வருஷம்லாம் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் போகிறேன்.
நான் வந்து உள்ளே வந்து துண்டு சுற்றுறதுனால வந்துட்டு வீரத்தமிழச்சிங்கிற பேர் வந்து எனக்கு வர தேவையில்லை. என் மாடு எனக்கு உள்ளே நின்று நான் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு நீட்டாக வந்துட்டா போதும். ம் மற்றபடி எனக்கு அந்த பேருக்காண்டி நான் புகழுக்காண்டிலாம் நான் வாடிக்கையில் போல. ம் என் மாடு எனக்கு நின்று நான் பிடிச்சிக்கிட்டு வரணுங்கிறக்காண்டி தான் நான் வாடிக்கையிலே போகிறேன். இல்ல இப்ப நீங்க வாடிக்கையில உள்ள போயிட்டு தொழில நிக்கும் போது மாடு வரும்போது உங்களை பார்த்து நிக்குமா இல்ல அது ஒரு கையை காமிச்சா அப்படி போதும், ஆ. வந்து முன்னாடி வந்து அது நின்றுவாங்க. எப்படி கட்டுப்படுது உங்களுக்கு? இந்த வழி எடுத்துட்டு வரல, left hand நின்னா train வளர்ப்பு நிக்குன்ற தான், மாதிரி. வீட்டில் கோச்சிங் கொடுத்துருவான். ஆ, இந்த மாதிரி இப்படி கை நீட்டினா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து அழகர்னு பேர் கூப்பிட்டாலோ இது பண்ணாலும் ம். நம்ம வந்து திரும்பி பார்க்கும். நம்மள்ட்ட வந்து என்னமோ இருக்கிற மாதிரி அது வந்து தேடிக்கிட்டு நிற்கும். அப்போ நம்ம வாடிக்கையில் போயிட்டு இப்படி நிப்பாட்டி அழகரு அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே நம்ம வீட்டுக்காரவங்க நம்ம அவங்கள பாயக்கூடாது, அவங்கள கட்டுப்படணும்னு நினச்சி குனிஞ்சு தலையை காட்டிட்டு கவுரு போட ஆ, ஆ. கவுரு போட்டு அப்புறம் நம்ம வெளியில் இழுத்துட்டு வர வேண்டியதுதான். இப்ப மாடு இங்கேருந்து நீங்க கூட்டிட்டு போவீங்கல்ல, வீட்ல இருந்து அந்த சாமி கும்பிட்டு திருநீர் போட்டு அப்பவே பாப்பாங்க ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி இந்த சாமி கும்பிடுறது, அந்த இதுல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுகிட்ட ஆராய்ச்சி தட்டு எடுப்போம். ஆ, அது வந்து அப்போதைக்கு மற்ற டைமிங்கில் மூக்குநாங்கூர் கோக்கும் போது ஜோடிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பயத்தை காட்டிகிட்டே இருக்கும். ஆனால் ஆரத்தி தட்டுன்னு எடுத்து சூடம் பற்ற வச்சுட்டாவே நின்றுவாங்க, சாஃப்டாக நின்றுவாங்க. ஒரு சுற்றிட்டு வந்து நம்ம நிற்கிறப்பவே தலையாட்டி கீழே நம்ம அந்த சூடத்துக்கிட்ட மூஞ்சி கொண்டு போயிடும். அப்போவே அது உத்தரவு கொடுத்துருச்சு, நம்ம வந்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூடம் ஊந்ததுக்கப்புறம் நம்ம அவுக்குறது. இது வரைக்கும் போன 50 வரைக்கும் அதே மாதிரி கரெக்டா அதே மாதிரி தான் பண்ணியிருந்துருக்கோம். அதுல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு அதுல. இது வந்து மாடு வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கும் அது தெய்வமாக தான் இருக்குது, தெய்வம் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். அது காலில் விழுந்து தான் நாங்கள் வந்து முதல்ல ஜல்லிக்கட்டுக்கே ஓட்டுவோம். அது நெத்தியில் போட்ட துணூரை வச்சு தான் நாங்கள் எல்லோரும் எடுத்து பூசிக்கிட்டு நீ தான் நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி தான் நாங்களும் ஊற்றுட்டு போவோம். இது பாதுகாப்பில் தான் நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம வந்து நமக்கு காயம் ஏற்படாமலோ நம்ம உயிருக்கு எதுவும் நடக்காமலோ வர்றது காரணமே இந்த தெய்வனால தான். இது இருக்கனால தான் நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக இந்த வந்துட்டுருக்கோம். அளவுக்கு காளைய தெய்வம்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. குறிப்பா இந்த பீட்டான்ற அமைப்பு பயங்கர இது பண்ணி நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அப்புறம் பல தடைகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அதுக்கு தீர்மானம்லாம் போட்டு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டில் வந்து ப்ரைஸ்லாம் கொடுக்கக்கூடாது, பழைய பாரம்பரியமைப்படி வேஷ்டி அந்த துண்டு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்களா? அது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பழைய பாரம்பரியம் முன்னெல்லாம் வேடி துண்டு கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு தான் மாட்டை அழைச்சிட்டு போவாங்க. ஆமாம். அந்த மாதிரி பாரம்பரியமாக நடந்தாலும் இந்த மாதிரி கட்டுனா அடிக்கக்கூடிய அந்த இதுவும் நீங்கிரும். அதே மாதிரி தள்ளுவாடியும் போகிறது குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ப்ரைஸுனால தானே அடிச்சுக்கிட்டு உள்ளே இடிச்சுக்கிட்டு மாட்டை இடையில புகுத்தி கொண்டு வந்து ப்ரைஸு முடிய போகுதுங்கிறனால தான் மாட்டை விறுவிறுன்னு அடைச்சிக்கிட்டு வராங்க. இப்போ ப்ரைஸே ஒன்று இல்லைனாலும் வேட்டி துண்டுனா அவங்க கண்ட்ரோலாக எல்லாமே நடக்கும், நல்லா சட்டப்படி எல்லாமே நடக்கும். ஆனால் போட்டின்னு வந்துட்டா அதில் நமக்கு பரிசு இருந்தால் தானே ஒரு ஆர்வம் வரும். கிரிக்கெட் போட்டி ஏதோ கபடி வச்சாலுமே ப்ரைஸ் இருந்தால் தானே ஒரு ஆர்வம் வரும், ஜெயிக்கணும்னு பிடிக்கிறவங்களுக்கும் வரும், மாடும் ஒரு வெற்றி பெறணும் நமக்கும் ஒரு இது இருக்கும். அது பரிசு இல்லாத ஊக்கமளிக்காத ஒரு சிந்தனை தானே கொண்டு வரும். அதுவும் வேணும்ல கண்டிப்பாக. அது ஒரு சிலர் பார்வையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வேஷ்டி துண்டை கொடுக்கணும்னு சொல்கிறவங்க ஒருவேளை இந்த பீட்டாவினுடைய மறைமுக செயல்பாடு இப்படி கொடுத்தாவது ஜல்லிக்கட்டு குறையதான் பார்ப்போம் அப்படின்ற நிலைப்பாடு. ஊருக்குள்ள இன்னாட்டு மாடு இப்படி ஜெயிச்சிருக்கு இந்த மாதிரி விளையாடுதுன்னு சொல்கிற அந்த பேருக்காண்டி தான் போகிறோமே தவிர ப்ரைஸுக்காண்டிலாம் நாங்கள் வந்து நம்மள்ட்ட காசு பணம் இல்லாத மாதிரி நம்ம வந்து போல நம்ம 2000 டோக்கன் கட்டி நம்ம ப்ரைஸ் வாங்குறோம், அதுக்கு ஈக்குவலாக கூட ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த வேட்டி துண்டி கொடுத்தாலுமே நம்ம பேருக்காண்டி தான் அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒன்று பாரம்பரியமே அப்போலேருந்து இருக்குது. இப்போவும் நடந்தாலுமே பாதி பேர் பேருக்காண்டி தான் அடைப்பாங்க, நாங்களுமே பாதி பேர் பேருக்காண்டி தான் அடைப்போம். இப்போ பசங்க சொன்னாங்க டாடா ஏசியில் அந்த ப்ரைஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கெத்தாக இருக்கும், நாங்கள் ஒரு அலப்பறையை கூட்டிகிட்டு தான் வரோம், ஊருக்குள்ள வரும்போது ஒரு கெத்தாக இருக்கும், ஒரு பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பெருமையெல்லாம் குறைஞ்சு போயிடாதா? மாடு ஜெயிச்சுன்னு தெரியறதே அந்த பரிசு சின்னமாக பெருசோ மொத்தம் பரிசு வாங்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் வரணும்ல. அந்த இடத்துல இப்போ சரின்னு தானே தோணும். இப்போ இன்னைக்கு கூட தச்சங்குறிச்சி நடத்துறாங்க, ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மைதான், ப்ரைஸ் வாங்கினா தான் அது வீட்டுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்படி நினைக்கல. நாங்கள் எங்களுக்கு வந்து பேர் மட்டும்தான். மற்றவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ப்ரைஸு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, பந்தாவாக வர்றது அந்த மாதிரி அது பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து ப்ரைஸை எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து பேர் தான், இன்னாரோட மாடு இந்த மாதிரி வந்து நல்லா விளையாண்டுட்டு போணுச்சு அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு பரிசுங்கிறது எங்கள் வீட்டுக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ ஆண்கள் வந்து பயிற்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்க காலை, நீங்கள் என்னென்ன பயிற்சி கொடுப்பீங்க உங்கள் அழகருக்கு? நாங்கள் வந்து என்னென்ன கோச்சிங் கொடுப்போம்னா, இப்போ எங்களை ஒரு மண்ணு முட்டை முன்னாடி எனக்கு கடந்துச்சு, இப்போ அதை எடுத்துட்டோம் ரீசெண்டாக. முன்னாடி அந்த மண்ணு முட்டை போட்டு 2 கவுரில் போட்டு பாய விடலாம். குளத்துக்கு வந்து வாரம் ஏற்றி வந்துடுவோம். குளத்துல போட்டு நீச்சல் நல்லா பழக்கி நல்லா நின்று விளாட்ற மாதிரி எல்லாமே கோச்சிங் கொடுத்து வளர்த்துக்குவோம். அப்புறமேட்டி நம்ம ஊர் பயலுங்க அவங்கள போட்டு
வடை மாதிரி போட்டு மாட்டை வந்து சுற்றி விளாட்ற மாதிரி ப்ராக்டிஸ் போட்டு பழக்குவோம். இல்லை மண்ணு குத்த விடுறது எதுக்கு, என்ன காரணம், அது என்ன ட்ரைனிங் அது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாடியில் வந்து 2 பேர் இப்படி கொம்பை கொடுத்தாவே கீழே விழுந்துருவாங்க. ம் கீழே விழுந்தாலும் மாடு தூக்கி வீசினாதான் அது வந்து அங்கே பேர் சொல்லுவான், பாரு எப்படி பாயுது பாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்காண்டியே மண்ணு குத்தி விடுறது. மண்ணு வந்து குத்தும் போது கீழே கொம்பு கொடுத்து தூக்கி வீசும். அதே மாதிரி யார் கட்டுனாலுமே ஒரு மாதிரி கீழே கொடுத்து தூக்கி வீசுறோம். ம் தலை வந்து ஒரு மாதிரி அந்த கொம்புக்கு வந்து ஸ்ட்ராங் கிடைச்ச மாதிரி. மண்ணே முட்டலைன்னா அப்புறம் மனுஷங்களை குத்தாதுல, ம் அதனால. இல்லை இடையில போன ஜல்லிக்கட்டுக்கு இந்த பேச்சு வந்ததுன்னு நினைக்கிறேன். மாடோட கொம்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதனால நிறையா உயிர் சேதமாகுதுட்டு அதில் அந்த பிளாஸ்டிக் ஒரு குப்பி மாதிரி போடலாம்ல சொன்னாங்களா, அது சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது மாதிரி இல்லை, போடுறது? நம்ம பாரம்பரியமே ஒரு ஜல்லிக்கட்டு தான். அதில் வந்துட்டு ரொம்ப பேர்ட்டு உயிர் போகுதுன்னு தெரிஞ்சும் தான் அந்த விளையாட்டுக்கு வராங்க. யாருமே அந்த உயிர் போகும் அப்படின்னு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ம் உயிர் போயிடும், அந்த லெக்கில் காயப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என் விளையாட்டு என் பாரம்பரியம், நான் விளையாடணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் வராங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷார்ப்பாலாம் யார்ட்டும் மாடுமே அப்படி இருந்துராது. ஆனால் ஒரு ஒரு கொம்போட மாட்டோட கொம்பு வந்து ஒரு மாதிரி கட்டை கொம்பு இருக்குது, குட்டை கொம்பு இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து ஷார்ப்பாகவே இருக்கும், வளர்ப்புலேயே ஷார்ப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ம் இப்போ வந்து அதை போட்டுட்டு சும்மா குத்துனீங்கன்னா கட்டுறவனுக்கு குத்துனாலுமே அவனுக்கு அடிபடாது. அப்புறம் எப்படி அந்த மாடு கலட்டும்? அவன் கட்டிக்கிட்டே இருப்பான், அப்புறம் மாடு புடி மாடுன்னு வந்துடும். ம் அவன் கட்டுறதை நான் கலட்டணும்னா மாட்டு கொம்பு ஷார்ப்பாக இருக்கணும். அது குத்துனாதான் இவன் விலகுவான், அப்போ தான் மாடு ஜெயிக்கும். அது வந்து ஒரு மாட்டுக்கும் மாட்டு புடியக்காரங்களுக்கும் உள்ள ஒரு இது. இல்லை இப்போ நீங்கள் 2 இளம்பெண்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாடு பிடிக்கிறவங்கள கண்டாலே இந்த பெண் கொடுக்க மாட்டாங்க, அவன் வேலையே இல்லைப்பா சும்மா மாட்டை பிடிச்சே தெரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் பெரும்பாக்கா சொல்கிறவங்க. அப்படி நினைக்கிறவங்க பெண்களும் நினைக்கிறாங்களா, இல்லை அப்படி பெண்கள் வீட்டுகளில் மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்களா? பெண்கள் வீட்டில் மட்டும்தானே நினைப்பாங்க. பெண்களுக்கு பிடிக்கும் ஆனால் மாடு பிடிக்கிறவங்கள. மாடு பிடிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வீரனாக இருந்தால் அவ்வளோ பெரிய மாட்டையும் கட்டி இது பண்ணி வரவனை எப்படி ஏற்றுக்காமல் இருக்கிறது? ம் எல்லாரும் வீட்டாளுங்க ஏன் பயப்படுவாங்கன்னா, அவனுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ, இறந்துருவானோ என்னமோ அப்படிங்கிறனால தான் பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே மாடு பிடிக்காரங்கள பிடிக்காம இருக்காது, எல்லாருக்குமே பிடிச்சிரும். பசங்களை வந்துங்கண்ணா இந்த மாதிரி மேக்சிமம் வந்து இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் மட்டும்தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாடுபிடிக்காரங்கள தான் பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து படிக்கிறாங்க படிக்கல அது அவங்களோட விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து மாட்டுக்கிட்ட வந்து ஒருத்தன் வீரனாக நின்று அந்த மாட்டை அடக்கி ஒருத்தன் நிற்கிறான், அடக்கிறதுக்காகவே ஒரு பையன் நிற்கிறான் அப்படின்னாவே கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. ம் இல்லை பிடிக்குது கரெக்டு. ஆனால் பெண்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தோனி மாதிரி மாப்பிள்ளை வேணும், விராட் கோலி மாதிரி மாப்பிள்ளை வேணும், கிரிக்கெட் பேரை காட்டுறாங்க. இங்கே யாருமே எனக்கு மாடு பிடிக்கிற மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்ல மாட்டாங்களே. இல்லை அப்படியெல்லாம் யாரும் இல்லை, சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி வீரமாக இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். பெண்களுக்கு மேக்சிமம் அதிகமாக பிடிச்சது எப்படின்னா வீரமாக இருக்கணும், பசங்க வந்து வீரமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் விரும்புவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு தமிழரின் வீர விளையாட்டு, அதில் பல ஆண்களும் கலந்துக்கிறாங்க வீர வெறுத்துட்டு. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம தமிழ்நாட்டில்? அவங்களுக்குன்னு இப்போ நிறைய லாஸ்ட் டைம் கூட காரு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாலும் ஒரு கோரிக்கை வச்சாங்க, அந்த வேலைகள்லாம் கொடுக்கலாம் அரசு வேலைகள். அதான் இப்போ வந்து அந்த ஒருத்தவங்கலாம் சொன்னாங்க, மது அருந்தி விட்டு குடிச்சவங்களுக்குலாம் 10 லட்சம் 20 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க. ஒரு மாடு குத்தி வீர விளையாட்டு விளையாண்டு அவன் ஒரு மாடு குத்தி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா வீணாப்புல அவன் மருந்து அருந்திட்டு குடிச்சு சாகிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு வீரன் செத்தா அது நம்ம நாட்டுக்கே ஒரு இது போன மாதிரி, அதனால் இழப்பு மாதிரி இருக்கனால அந்த குடும்பத்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கலாம். இது நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க, மது அறிந்து விட்டு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னு அரசு அப்படி பண்ணாங்க. அது எல்லாருமே பல தரப்புல வந்து கருத்துக்கள் வந்தது, எதிர் கருத்துக்கள் நல்லா சொன்னீங்க. ஆனால் இந்த மாடு பிடிக்கிறது அப்படின்றது இது சரியாக வருமா? தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நடக்குது ஜல்லிக்கட்டு, எல்லா இடத்துலையும் பங்கு பெறுறாங்க. அதுக்குன்னு அரசு இதுக்கு மும்முரம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு கவனம் காட்ட முடியுமா அதில்? இப்போ வந்து 1-2 ஜல்லிக்கட்டுலாம் போலீஸ் படம் வந்து ஒழுங்காகவே இறங்காதுண்ணா. அதனால் கமிட்டி அங்கே தான் நிற்பாங்க. கமிட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளுவாடி போட்டுறதுனால ரொம்ப சண்டை நடக்கும். நிறையா மாட்டுங்களை போட்டு அடிக்கிறதும், மாட்டு உரிமையாளர்களை போட்டு அடிக்கிறதும், அப்படி போட்டு அடித்து இது பண்ணிட்டு ஒரு மாதிரி சட்டமே இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயம் நிறைய பேருக்கு ஏற்படும். பார்த்திங்கன்னா அது மாடுனால இருக்காது, அந்த தள்ளுவாடி போட்டு நல்லா மாடு பாஞ்சோ இல்லாட்டி கமிட்டி அங்கே அடித்தோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அடிக்கிற அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு அவங்க இறங்குறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ டோக்கன் படி ஒரு டோக்கன் படி ஒரு மாட்டை வரிசையாக விட்டிங்கன்னா சண்டை எதுவுமே வராது. இப்போ வந்து தள்ளுவாடின்னு சொல்லிட்டிங்கன்னா மொத்த மாடும் டோக்கன் வச்சுருக்க எல்லா மாடுமே நீ எப்படி வேணால் உள்ளே திணிச்சு அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப உள்ளே வந்துக்கங்கிறப்ப எல்லா மாட்டையுமே போட்டு அணைச்சிருவாங்க.
இப்போ வந்து பாய்ஸுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. இப்போ எங்கள் கேர்ள்ஸுக்கு நான் என் மாட்டை உள்ளே பிடிச்சிட்டு போகிறேன்னா, எல்லா மாடும் கோழி வர நின்றுச்சுன்னா என் மாட்டை என்னால் உள்ளே கொண்டு போக முடியாது என் ஸ்ட்ரென்த்துக்கு. அப்படிங்கிறப்ப மற்ற மாடு எண்ணெயை போட்டு பாயும். கமிட்டி அவங்க வந்து திட்டுவாங்க, ஏன் அந்த லெக்கில் இப்போ பிடிச்சிக்கி நிற்கிற, மாட்டை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டையும் போட்டு அடிப்பாங்க. நம்ம பெத்த புள்ள மாதிரி நம்ம வளர்க்குறோம். அது வந்து இப்போ நம்மளே அடித்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் மாட்டுன்னு ஒன்று அடிச்சுட்டா நமக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். என்னடா இது ஜல்லிக்கட்டே வேண்டாங்கிற மாதிரி வெறுத்து நம்ம வீட்டுக்கு மாட்டை ஓட்டிட்டு வர மாதிரி ஆக்கி விடுவாங்க. அந்த வெறுப்பு வர ஒரே இடம் அந்த இடம் மட்டும்தான். ஆனா வெள்ளனியவன் வீரத்தமிழச்சுன்னு அவரை புகழ்ச்சியா சொல்றாங்க. இங்க வாடியில பேச மாட்டாங்க. காவல்துறை ஏன் அப்படி காட்டம் நடத்தாம நிறைய பேருக்கு அடிக்கிறத பாக்குறோம் மாடு பிடிச்சிட்டு இருக்கவங்க. அது ஏன் அவங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா பார்க்கவே மாட்டாங்களே, என்ன காரணம்? அது பார்வையே அப்படித்தானா? நம்ம சேஃப்டிக்கு தானே அவங்கள கொண்டு வந்து இறக்குறோம். ஆனா ஒரு சேஃப்டியே இல்லாம அவங்க கமிட்டியோட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. கமிட்டியோட ஜாயிண்ட் ஆகுறப்ப இது வந்து எங்க ஊரு, நீ வந்து இங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்மலாம் ஒரு 2000 கொடுத்து ஒரு டோக்கன் 2000 அது டோக்கன் வாங்க எவ்வளோ பாடுபடுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். 2000 கொடுத்து அங்கே கெஞ்சி ஒவ்வொருத்தவங்களாம் கெஞ்சி ஒரு டோக்கன் வாங்கி உள்ளே மாட்டை கொண்டே வெள்ளனம்லாம் மாட்டுக்கு தீனி போட்டு ஒன்றும் இல்லாமல் மாட்டை 6 மணிக்கெலாம் ஏற்றிட்டு போனோம்னா 8 மணிக்கெலாம் அட்டியில் நிப்பாட்டினோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு 100 மாடு வந்துட்டு டோக்கன் படி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்கன்னா தள்ளுவாடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மாட்டை வந்து கொண்டாந்து நெருக்கிடுவாங்கல்ல. நெருக்கிறப்ப இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது போலீஸ்னால. எல்லா மாடுமே நிற்கும். அப்படிங்கிறப்ப ஒன்று ஒன்றா கொண்டு போங்கடா, ஏன்டா அப்படி இடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கிற பேரில் போட்டு எல்லாரையுமே வெளுத்தி இது பண்ணிடுவாங்க. அதனால முக்காசி பேருக்கு காயம் பிரச்சனை ஜல்லிக்கட்டு போகிறதில்ல. இப்போ மாடு அவுத்து விட்டு சில மாதிரிலாம் ஓடிட்டு ரொம்ப நேரம் தேடுவாங்க. அது மாதிரிலாம் ஏதாச்சும் அழகர் பண்ணியிருக்காரா? அங்கனே விட்டோம்னா அரை மணி நேரம் கூட ஆகாது. அங்கனே பிடிச்சி தேடிடுவாங்க. நம்ம கவுரு அங்கனே தலையை சச்சுருவாரு. கவுரு போட்டு வெளியில் இழுத்து வந்ததுக்கப்புறம் மூக்குனாங்க ஒரு கோர்த்து நம்ம வீட்டுக்கு ஓட்டிட்டு வர்றது தான். அழகர் என்னென்ன சாப்பிடுவாரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஜல்லிக்கட்டுக்காண்டி வந்து பருத்தி கொட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி உடம்பு ஏறி நல்லா கின்னு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. பருத்தி கொட்டை வைக்கிறதா உடம்பு ஆரோக்கியமாக அந்த மசில்ஸ்லாம் நல்லா வர்றது. அதனால நாங்கள் எப்போதுமே வந்துட்டு உளுந்தம்பி தான் போடுவோம். மாட்டு நல்லா வெயிட்டாக நிற்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ பருத்தி கொட்டையும் கடலப்புண்ணாக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா நின்னாதே நல்லா நமக்கு அடுத்த வாடி நமக்கு நல்ல பெருமை வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்காண்டி இப்போ நல்லா இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். மாடு எப்படி வீட்டிலலாம் எப்படி பழகுது உங்ககிட்ட? மாடு இல்லை அழகர் எப்படி பழகுவாரு? பிள்ளை மாதிரிப்பா எங்களுக்கு. பிள்ளை இல்லாததா பிள்ளை மாதிரி எங்களை தீர்த்து தருது. இல்லை சொல்லுவாங்க வீட்டில் சாமி இருக்கிறத விட இந்த கட்டுத்தரில் ஒரு காலை நிற்கிறதா அதுக்கு சாமி தெய்வம் மாதிரி எங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் உங்ககிட்ட யாரையும் இது வரைக்கும் மாடு பாஞ்சதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது? இல்லை, படுனா படுக்கும். தண்ணி அதுக்கு நீரார் தண்ணி தான் பிடிக்கும். அது எச்சு தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு அதுக்குன்னு தனியா பாத்திரம் வச்சு அதுக்குன்னு தனியா அப்படிலாம் பண்றீங்க. மனுஷனே அது சாமி மாதிரி தானே. அதனால எச்சு தண்ணி அதுக்கு ஊற்ற மாட்டான். அது தனியாவே அதுக்கு தண்ணி எடுத்தாந்து தனியாக காமிப்போம். அதுதான் குடிக்கும். யார் எச்சு பட்டாலும் அது குடிக்காது. அதிலே கண்டுக்கலாம் யாரும் எச்சு தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னு கண்டுக்குவோம். அது கண்டுபிடிச்சிடும். அந்த தண்ணி குடிக்காது. அப்புறம் வேறு தண்ணி தான் கழுவிட்டு வேறு சட்டியில் வச்சோம்னா குடிச்சிடும். அது புள்ள மாதிரி எங்களுக்கு. இந்த படுனா படுக்குது எந்திரிக்கனா எப்படி அது எப்படி பழக்குனீங்க ஸ்டார்டிங்ல இருந்து? அப்படி சின்ன பிள்ளையில இருந்து இது வளர்க்குறோம். குழந்தையிலே போய் தூக்காந்து வளர்க்குறோம். அதுல இருந்து சொல்றதே கேட்கும். படுனா படுக்கும், எந்திரினா எந்திரிக்கும், நின்றுடானா நின்றுடும். நீங்க அது வரைக்கும் வாடிக்கலாம் போனது இல்ல? நான் போனேன். இப்போ நீங்க வீட்டில் இருக்கும்போது போயிட்டு வராங்க விஜய் அவர்கள் போயிட்டு வர்றாங்கல்ல, அதாவது நீங்க இத்தனை வருஷம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது வருஷம் அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் மாடு வரும்போது அப்படின்னு எப்போ சந்தோஷமா இருந்தீங்க? மாடு மஞ்சட்டுக்கு போயிட்டு வந்தவே சந்தோஷம். வந்தாலே சந்தோஷம் தானா? இது வரைக்கும் அழகர் போயிட்டு வந்ததுல விறுவிறுப்பான ஒரு களமா இருந்த காலம் எந்த காலம், எந்த ஊர்ல? விறுவிறுப்பானா நம்ம ஆலங்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்களாபுரம் ஏரியாவில் புகுந்து பயங்கரமாக விளையாடுவாங்க. நிறைய பேரை ஒரு 4-5 பேரை அந்த ஏரியாவில் வந்து தூக்கி போட்டிருக்கு. அது நமக்கு பெருமை தானே. நம்ம மாடு வந்து அதிகமாக வந்து இது வீர விளையாட்டுங்கிறனால உயிர் சேதம் ஆனாலும் அது அந்த இடத்துல போய் இறங்கி நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அதனால அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 பேரை அன்னைக்கு பண்ணியிருக்கு, சம்பவம் பண்ணியிருக்கு மாடு. அது வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் எங்கள் ஏரியாவில் ஆலங்குடி ஏரியாவில் வேற இடத்துல போய் அந்த ஊர் பேரை சொல்றதை விட நம்ம ஏரியாவில் இவங்களோட மாடு இந்த மாதிரி களத்தில் இறங்கி புகுந்து நல்லா விளாண்டுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே இந்த இடத்துல வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். வந்து கோயிலூரில் ஒருத்தவங்க வந்து நல்லா திறமையான புடியக்காரரு. அவர் வந்து நிறையா ப்ரைஸு இதெல்லாம் கோயிலூரில் நிறையா ஜல்லிக்கட்டில் வாங்கியிருந்திருக்காங்க. அவங்க வந்து எங்கள் மாட்டை போட்டு கட்டிட்டு வந்தாங்க. மாடு வந்து உள்ளே நின்று அவர் வந்து போட்டிருக்கதை கலட்டுற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவள் கூட மைக்கில் சொன்னாங்க, இது வந்து மாடுபிடி வீரருக்கும் மாட்டுக்கும் உள்ளது, இதில் யார் 2 பேரில் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்படிங்கிறப்ப மாடு வந்து தூக்கி விட்டு வீசிட்டு வந்துருச்சு. அந்த எனக்கு வந்து காயம்பட்டுருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்து மன்னிச்சுக்கங்க,
என்னதான் பாஞ்சிருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர் தான், நமக்கும் அந்த காயம் பட்டிருந்தாலும் நமக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து நேரடியாகவே போய் பார்த்து சொல்லிட்டு வந்தோம், மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்னு சொன்னோம். அவங்களும் நல்ல திறமையான மாடு, நல்லா இனிமேலும் நல்லா கோச்சிங் கொடுத்து வளங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்க. அழகர் பண்ண அந்த சம்பவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்க, ஆனா அந்த காயம்பட்டவரை இல்ல நல்லா பண்ணுங்கன்னு சொல்றாரு. பண்ணுன்னு சொல்லப்ப எனக்கு ஒரு மாதிரி பெருமையா இருந்துச்சு. பரவாயில்ல, மாடு பாஞ்சவங்களுக்கே அதோட இது தெரிஞ்சிருந்திருக்கு, அதனாலலாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருந்துச்சு அன்னைக்கு. இந்த விளையாட்டுல இருக்க மாதிரி வேற விளையாட்டுல இந்த வீரம், பெருமை, அந்த விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாம் வேற விளையாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற லேக்கில் பொண்ணுங்க போனால் பயலுங்க வந்துட்டு எந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு போனாவே தங்கச்சிங்கிற முறையிலையும் அக்காங்கிற முறையிலையும் நம்மளை வந்து எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி மாடு வருதியா, நீ வந்து பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம உடையாரும் போது பின்னாடி மாடு வரும்ல, அப்போதைக்கு நிறைய பேர் வந்து கத்துவாங்க, மாடு பின்னாடி வருது பார்த்து போமா, நின்று போ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வாடியில் பார்த்தீங்கன்னா வெளியில் மாடு பிரிஞ்சு போகிற லக்கில் வந்து நிறைய மாடு பின்னாடி வந்துருந்துருக்கு. அப்போ வந்து 2-3 அண்ணங்க வந்து சொன்னாங்க, பாப்பா நீங்களே இரு, நான் உனக்கு சேஃபாக கொண்டே அந்த சைடு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தோட இருப்பாங்க. அதுதான் உங்களை அடுத்த வாடிக்கு அடுத்தது தோணிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து ஆண்கள் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் மதிக்கிறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நல்ல முயற்சி இருக்கும். அடுத்தடுத்து இவங்களுக்காண்டி நம்ம போகணும், இவ்வளோ பாசக்காரவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மாடு மட்டும்தான் அப்படிங்கிற மாடு பிடிக்கிறவங்க ட்ரைனிங்கும் சரௌண்டிங்ல இருக்குதா? மாடு பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த கபடி விளையாடுறவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குமே. இந்த இப்போ எங்கள் பள்ளத்திட்டி பாய்ஸ், இப்போ எங்கள் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு மாடு பிடிப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் பாய்ஸ் எல்லாம் பக்கத்தூரில் மாடு போட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பிடிப்பாங்க. நிறையா கோச்சிங் கொடுக்கறதே இவங்கள வச்சு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா வந்து நம்ம மட்டும் இவங்களே போட்டு பழகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் எங்கள் ஊர் பாய்ஸ் வந்துட்டு திறமையான பாய்கள் தான். மாடு மட்டும் இல்ல, மாடு பிடிக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. பிடிக்கிறதையும் தாண்டி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. உள்ளே நின்னாலுமே டிஷர்ட்டை கழட்டிட்டு மாடு அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இறங்குறது தான். இல்லை, இப்போ சென்னையிலலாம் வீட்டில் உட்காந்து டிவியில் தான் பார்ப்பாங்க ஜல்லிக்கட்டுலாம். பார்க்கும்போது இது ஒரு மாடா, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படி தற்போது அங்கேயே பேசுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு? வீட்டில இருந்து என்னென்னமோ பேசலாம், அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த இடத்துல நின்று பார்த்து அந்த விசில் சவுண்டு, அந்த மைக் சவுண்டு, அந்த மாடு நிற்கிறது, அந்த இடத்துக்கு வந்துட்டாவே அவங்களுக்கு இந்த சிந்தனை வரவே வராது, இது என்னடா மாடு அப்படிங்கிற மாதிரிலாம். எல்லா மாடுமே திறமையான மாடு தான்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுல தோண ஆரம்பிச்சிடும். அவங்களாம் இன்னும் அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் பேசுகிறவங்களாம். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாவே அடுத்த மறுநாளே சொல்லிடுவாங்க, சே வேற லெவலாக இருந்துச்சு, மாடுனா இப்படி தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. வராதவங்க தான் டிவியில் பார்த்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னும் தெரியலை அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா இன்னும் என்ன அப்படின்னு. இன்னமும் அதான் சில பேர் இன்னமும் சொல்கிறாங்க, எதுக்கு அப்படி மாடை துன்புறுத்துவானே, மாட்டை அது அந்த பீட்டா சொன்னதா இதை இன்னமும் சில பேர் சொல்கிறாங்க, மாட்டை துன்புறுத்துறது இந்த விளையாட்டு தேவையா அப்படிலாம் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? மாட்டை துன்புறுத்துறாங்களோ ரொம்ப? மாட்டை துன்புறுத்துறதே இல்லை, எல்லார் வீட்லேயும் மாடுங்கிறது. மாட்டை வளர்க்குற நீங்கள் சொல்லலை, மாடே வளர்க்காதவங்க துன்புறுத்துறது ரொம்ப கவலைப்படுறாங்களே. அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொருத்தவங்க வீட்டுலையும் மாடுங்கிறது புள்ள மாதிரி. நாங்கள் வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப இதுவாக கட்ட கூட மாட்டோம், நிழல்லே தான் கிடக்கும். இந்த கொட்டாய் இருக்குது, பனிக்காலம்னா கொட்டாய்களை கட்டுவோம். ஒரு அப்படி காய்ச்சலே வர்ற மாதிரி இருந்தாலும் மாடு என்னடா மேயாமல் ஒரு நேரம் படுத்து கிடந்தாலுமே நம்ம யோசிப்போம், என்னமோ ஆச்சுரா மாட்டுக்கு அப்படின்னு. அவ்வளோ தூரம் நம்ம கேர் பண்ணி எல்லாமே பண்ணி மாட்டுக்காரவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க வந்துட்டு சும்மா என்னடா அவன் போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்கேன், காலையில் மாட்டை அவுத்துக்கிட்டு போகிறேன் வரேன் அப்படிங்கன்னா, நம்ம பாரம்பரியத்தை விடாமல் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அதை தடை பண்ணிவிட்டு சும்மா மொபைல்லையும் இதுலேயும் வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு தான் முக்கியம். அதை வந்து திரும்ப நாங்கள் ஒரு வாடியாக அடைச்சி இது பண்ணிகிட்டே தான் இருப்போம். வேற சிறப்புகள் அழகரை பற்றி? சிறப்பு, அழகர்னாலே சிறப்பு தான். வேற உங்கள் ஊரில் இந்த மாடு பிடிக்கிறவங்க, மாடு வச்சுருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய சிறப்புகள்லாம் என்ன? எல்லா மாடுமே வந்துட்டு நல்ல விளையாட்டு மாடு தான், எந்த மட்டுமே குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. எங்களுக்குள்ளேயுமே ஒரு ஒத்துமை இருக்கும். இப்போ எங்கள் பாய்ஸ் எஸ்பி பயமரியா தம்பிகள்னு ஒரு டீம் இருக்குது எங்கள் இதுக்குள்ளே. அவங்க வந்துட்டு ஒரு மாட்டுக்குமே டோக்கன் அடைக்கிறதுக்கு உள்ள வாடியில் அடைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. நான் உன் மாட்டை பிடிச்சி தரேன், அடைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒத்துழைப்பு பண்ண வந்துடுவாங்க. எல்லா மாட்டுக்குமே ஊருக்குள்ள எல்லா மாட்டுக்குமே அவங்களே வாரண்டியாக வந்துடுவாங்க. அதனால் எங்கள் ஊர் பயல்களை குறை சொல்கிறதுக்கு இதுவே இல்லை. எஸ்பி பயமரியா தம்பிகள்னா எங்கேயுமே எல்லாருக்குமே வந்துடுவாங்க. 2024 வரைக்கும் அழகர் பல களங்கள் இருப்பார். 25லையும் பல களங்கள் கண்டு உங்களுக்கு பெருமை சேர்க்குமாறு எங்களுடைய சேனல் தரப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.